வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கத்திரியில் வெண்டி போட்டுருங்க. கத்திரியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 அடி பட்டம், ஒரு சில இடத்த மட்டும் 3 அடி பட்டம் போடுறாங்க. மீதி பார்த்திங்கன்னா அந்த 4 அடி பட்டம் தான் ஃபுல்லாக போட்டாங்க. பாருங்கள், இது இப்போ நார்மலாக வெண்டி போட்டால் கூட வந்துட்டு இவ்வளோ பெருசு வந்துட்டு வெண்டி வராது. ஆனால் இங்கே பாருங்கள், வந்துட்டு எவ்வளோ பெருசு வந்துட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். செடி எல்லாமே வெண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளை ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக வந்துட்டு கிளை வெடிச்சிக்கிச்சு. வெண்டிக்காயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எதுவுமே சொத்தையும் இல்லை. கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை கம்மி தான். அது ஊடு வீராக போட்டனாலே என்னென்னு தெரியல. அது இல்லாமல் நாட்டு மருந்து அடித்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், அதுக்கப்புறம் வந்துட்டு பூச்சி வரட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூச்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வாட்டி போன வாட்டி இவங்க கத்திரி போட்டிருந்தாங்க, ரொம்ப வந்துட்டு பூச்சி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கத்திரியில் ரொம்ப பூச்சி கம்மி. காயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக இவங்க போட்டிருக்கிறது நாட்டு கத்திரிக்காய் தான் பார்த்துருங்க. பாருங்கள், அரியலூர் கத்திரிமாங்க. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மணப்பாறை மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்றது வந்துட்டு சூப்பராக இருக்கும். பில்லு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறி போச்சு. களவெட்டு கூலிக்கு களவெட்டுறதுக்கு வந்துட்டு கூப்பிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு களவெட்டும் போது வந்துட்டு ஒரு 40 சென்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3000 4000 ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களே வந்துட்டு சொந்தமாக ஒரு பவர் ரேடர் வாங்கிட்டாங்க. பாருங்கள், இருங்க, இங்கே வந்துட்டு பக்கத்தில் காமிக்கிறோம். இப்போ ஓட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், பரவாயில்ல. பவர் ரேடருக்கு எவ்வளோதான் இந்த இதுக்கு பரவாயில்ல. பாருங்க, இன்னும் வந்துட்டு ஓட்டணும். இன்னும் ஒரு 2-3 டைம் சொந்த கொள்ளங்கனால வந்துட்டு பொறுமையாக ஓட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நல்லா போட்டு ஓட்டினோம்னா மாதத்துக்கு ஒரு 2 டைம் இந்த மாதிரி நல்லா. இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக ஓட்டியிருப்பாருங்க பவர் ரேட்டரும். அருமையாக ஓட்டு. பூச்சி வந்துட்டு அந்த மாதிரி இந்த கொடையில் பூச்சியும் இல்லை, பில்லு தான் ஃபுல்லாக பில்லு தான் வந்துட்டு. பவர் ரேட்ரு 1 மணி நேரம் ஓட்டி விட்டால் இது வேறு வந்துட்டு ஹீட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நிப்பாட்டி போட்டோம். கொல்லை இந்த பில்லு மட்டும் இல்லைங்கன்னா இந்த கொல்லை வந்துட்டு சூப்பராக காய் வைக்கிற கொல்லை. 10 மூட்டை இருக்கிற கொல்லை. இப்போலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கத்திரி போட்டனால அந்த கொல்லையில் வந்துட்டு சத்து குறைஞ்சி போச்சு. அதுதான் இந்த வாட்டி வந்துட்டு வெண்டி போகலான்ட்டு ஊடு பிராணிச்சு போட்டு பார்க்கலாம்னு பார்த்தா வெண்டி ஆனால் அருமையாக இருக்குது. இதுக்கு பேசாமல் நான் கொல்லை ஃபுல்லாக வெண்டி போட்டுருந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கும். வெண்டியில் ஆனால் சொத்தங்கிறது பேச்சுக்கு அந்தளவுக்கு இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரே இடத்துல பாருங்க, கேப் போட்டுருங்க. பக்கத்தில் போட்டிருந்தேன் 2 அடிக்கு 2 அடி ஒன்றுன்ட்டு. ஒரு சில இடத்துல செடி முளைக்கல, ஆனால் முளைச்ச செடியுமே சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். ஆல்ரெடி 10 காய் உடச்சிட்டாங்க. ஒரு செடிக்கு 10 காயின்ட்டு ஆல்ரெடி உடச்சிட்டாங்க. உடச்சுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். இத்தனைக்கு இதுக்கு வந்துட்டு இந்த உரம்லாம் போடல. வந்துட்டு ஃபுல்லாக போட்டது கத்திரி செடி தான் பக்கத்தில் இருந்ததுக்கு. இது அருமையாக வளர்ந்துருக்குது. என்ன இது, நான் ஒரு 60 நாள் தானே காய் பயிர், 45 நாளில் காய் காய்ச்சிடும். அப்புறம் ஒரு 45 நாளோ 50 நாளோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிங்கி போட்டுருவோம். அதனால் பார்த்திங்கன்னா கத்திரி வளர்கிறது, கத்திரி காய் காய்ச்சி இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் அதுக்குள்ளே என்ன ஒரு 20 நாள் 30 நாளே வெண்டி வந்துட்டு பிடிங்கிடுவோம். அவ்வளோதான், 30 நாள் அதிகபட்சம். அதான், ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு காய் ஃபுல்லாக வந்துட்டு வர பிஞ்சு எல்லாமே டக்குன்னு முத்த ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இது வெண்டி, அடுத்து கத்திரி, ஒரு கேப் விட்டுட்டோம், அடுத்து மறுபடியும் வெண்டி. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. வெண்டிங்களா கத்திரியா வெண்டி. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் உளுந்து போடலான்னு பார்த்தோம். உளுந்து போட்டிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா உளுந்து அந்த சைடு போட்டுக்கிறோம். உளுந்தானா வந்துட்டு அருமையாக இருக்குது. மகசூல் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறோம், பார்க்குறோம். இங்கே வெண்டி ஆனால் அந்த கம்மியாக தான் போட்டிருக்கோம். எத்தனை லைன் வந்துட்டு 3 லைனு 4 5 6 7 லைன் தான் போட்டிருக்குறோம் வெண்டி. உருவாலும் போடல. ஏன்னா வந்துட்டு கத்திரியில் வருமா வராதானு டவுட்டு. இங்கே இருங்க, இப்போ தான் வந்துட்டு என்ன சொல்லலாம், கத்திரி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே உளுந்து, இங்கே பாருங்கள், உளுந்து முத்தியாக போச்சுங்க. ஒவ்வொரு செடி இந்த சும்மா தூவி விட்டதுங்க. வந்துட்டு உளுந்து வருமா வராதான் டவுட்டில் தூவி விட்டது. கடைசியில் பார்த்தா அதுவே வந்துட்டு ஒரு 30 செடி போட்டது பார்த்திங்கன்னா வந்துட்டு 30 விதை போட்டது நல்லா முளைச்சி அருமையாக வந்துருச்சு. இதுக்கு பேசாமல் உளுந்தே வந்துட்டு ஒரு லைன் ஊடு பேராக கொடுத்துருந்தேன்னா இன்னும் ஒரு 10-15 நாளில் எப்படி பார்த்தாலும் முத்தினதுக்கு இன்னும் ஒரு 5 நாள், அதை விட்டால் ஒரு 20 நாளில் வந்துட்டு உளுந்தை பிடிங்கிருந்துக்கலாம். 2 லாபம் வந்திருக்கும். அடுத்த டைம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணணும். 4 அடி பட்டம் போடுறது இதெல்லாம் 3 அடி பட்டம் 3 அடி பட்டம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது கத்திரியில். இங்கே பாருங்கள், மற்ற இதெல்லாம் வந்துட்டு போன வாட்டிலாம் வந்துட்டு பூச்சி ஊறப்பட்டது இருந்துச்சு. இது இலையை ஃபுல்லாக தின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், இலையை அந்தளவுக்கு திங்கவே இல்லை, கம்மி தான். மருந்து வந்துட்டு நான் அடிக்கலை. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 2 டைம் மீன் அமிலம் அடிச்சிருக்கிறேன். அப்புறம் 2 டைம் பூச்சி வரட்டி. இப்போ தான் வந்துட்டு இப்போ லைட்டாக கொசு வர ஆரம்பிக்குது. கொசிலாம் வந்துட்டு ஆனால் எறும்பு தாங்க அதிகம்.
அதுக்கு தான் இந்த வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தோம். அப்பயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் எறும்பு மட்டும் நிற்கல. ஒரு 5-6 செடின்னு பார்த்திங்கன்னா ஒரு லைனுக்கு ஏதோ ஒரு செடி அது லாஸ்ட்டு செடியில் பார்த்திங்கன்னா எறும்பு வந்திருக்குது. அந்த குருத்து பூச்சி மங்களா அது வந்திருக்குது. மீதி எல்லாமே இந்த நல்ல பூச்சின்னு சொல்கிற ஒரு சில பூச்சிலாம் பார்த்தோன்னா இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கூகுள்லாம் பார்த்தல அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்துருந்துச்சு. ஒரு நல்ல பூச்சி ஒரு சில இது காமிச்சிருந்தாங்க. அந்த இமேஜ் பார்த்தா அதே மாதிரி நல்ல பூச்சி மட்டும் தான் வந்துருந்துச்சு. அதிகமாக எதுவும் வரல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பயிர் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கத்திரியோட உளுந்து போட்டுங்க. கத்திரிக்கு சத்தாகவும் இருக்கும். உளுந்து செடி வந்துட்டு பிடிங்கி டக்குன்னு போட்டுக்கலாம். கத்திரி வந்துட்டு அதிக நாள் வந்துட்டு காப்போடு இருக்கும். அதிக நாள் காய்ச்சிட்ருக்கும். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா வந்துட்டு எருவு போடுங்க. அதை விட்டால் பார்த்திங்கன்னா மருந்து அடிக்காதீங்க. மருந்து அடித்தும் பார்த்திங்கன்னா நானாக வந்துட்டு மருந்து வந்துட்டு ஒரு 10,000 போன வாட்டி மருந்து வாங்கி அடித்தேன். 10,000 போட்டதுன்னா ஹைப்ரிட் ரகம். 10,000 மருந்து வாங்கி அடித்தேன். 10,000 மருந்து வாங்கி அடித்துமே ஒரு பூச்சி நிற்கலை. 1 கிலோவுக்கு 1/2 கிலோ பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கும், 1/2 கிலோ பார்த்திங்கன்னா நல்ல காய் இருக்கும். அப்படி தான் போன வாட்டி வந்துட்டு சேல் பண்ணேன். அது வந்துட்டு வேஸ்ட்டு தான். ஆனால் வந்துட்டு என்ன காய்ச்சிச்சு 5 மூட்டை ஒரு டைம் அறுப்போம். 2.5 மூட்டை குப்பையில் கொட்டுவோம். 2.5 மூட்டை பார்த்திங்கன்னா வந்துட்டு கொண்டு கொடுப்போம். அப்போ 30 ரூபா காய் விற்றுட்டு இருந்துச்சு. இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கம்மியாக ஈல்டாக இருந்தாலும் சொத்தை கம்மியாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு பறிக்க போகிறோம். இன்னும் இன்றைக்கி ஒரு 3 கிலோ வரும். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நல்லா இப்போ எல்லாம் செடியெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மருந்து யூஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க மருந்து அடித்தா வந்துட்டு உடனே போய்ட்டுன்ட்டு. நான் வந்துட்டு இப்போ குருத்து பூச்சிக்கு அதுதான் பேர். அவங்க பேச்சை கேட்டு குருத்து பூச்சிக்கு மருந்து அடித்து பார்த்தேன். ஆனால் அதுலேருந்து ஒரு எறும்பு சாவலை, ஒன்றும் சாவலை. அப்படியே தான் கிடக்குது. 500 செலவு பண்ண தான் மிச்சம். டேங்க் இதில் ஒரு 5 டேங்க் மருந்து வேறு. அதுக்கப்புறம் மறுபடியும் மீனமில் அடித்து பார்த்தேன். குருத்து பூச்சிக்கு வந்துட்டு எறும்பு போகலை. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு 4 பூச்சியோட 4 செடியோடு நின்றுடுச்சு. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.